எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளேஸ் கிட்டமே. இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. டிஎன்டெட் எக்ஸாம் தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு 2025 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் டிஎன்டெட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கலாம், அதில் கிளியர் ஆகலை சார், இந்த தடவை கிளியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான பயிற்சி போட்டுட்ருக்கிறேன் சார். நான் 1 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், நான் 8 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், 6 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். இந்த ஒரு கடைசி 30 நாள் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். என்னோடய அட்டெம்ப்டை நான் கொடுக்க போகிறேன், என்னுடைய முழு பெர்ஃபார்மன்ஸை நான் அதில் வந்து காட்ட போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம். இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலாங்க இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு வந்து ஒரு வரம் தான், வந்திருக்கிறதே ஒரு வரம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முக்கியமான தேர்வுகளாக பார்க்கப்படுகின்ற மதிப்பு இருக்கிற டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து கோர்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இந்த டெட் எக்ஸாமினேஷன் ஈஸி தான், சரிங்களா. டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னாலும் இந்த டெட் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸு, சரிங்களா. பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸு. அதாவது என்னுடைய ஒரு அனுபவத்தில், என்னுடைய ஒரு அனலைசிஸில் நான் ஒரு பர்சனல் அனலைஸ் சொல்கிறேங்க சார். எனக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது, ஆனால் என்கிட்ட பிஎட் இருக்குது, டெட் இருக்குது. அழகாக ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட நம்ம இப்போ என்ன பண்ணலாங்க, ஒர்க் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு பை சைடு கூட நம்ம கவர்மெண்ட் ஜாப் என்ன பண்ணலாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா. கம்பேரிட்டிவ்லி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஈஸி தான். நம்ம இந்த டெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டா நம்ம அழகான ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நம்ம ஒரு மதிப்பிற்கு ஒரு ஆசிரியர் பணி, ஒரு கவர்மெண்ட் ஜாபே வாங்கிக்கலாங்க. என்ன சொல்கிறீங்க? ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷன் நமக்கு இப்போ வந்திருக்குது. அந்த எக்ஸாம் டேட்டு நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்படிங்கிறப்போ எதுக்கு நம்ம விடணுங்கிறேன் நான், இப்போ நமக்கு எக்ஸாமினேஷன் நம்ம முன்னாடியே இருக்குங்க. ஆஃப்டர் எக்ஸாமினேஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ, அடுத்த எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. வரும், வராமல் இல்லை, கண்டிப்பாக வரும், பட் எப்போன்னு நமக்கு தெரியலங்க. அதனால் இருக்கிற அந்த வாய்ப்பை தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. இது வந்து உங்களை கவர்மெண்ட் ஜாபுக்கும் கூட்டிகிட்டு போகும். இல்லை சார் அப்படின்னாலும் இப்போதைக்கு நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு நமக்கு ஒரு ஒர்க் வேணும் அப்படின்னாலும் 1000 பேர் இருந்தாலும் நான் டெட்டு கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளஸ் தானேங்க. டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், நான் குவாலிஃபைடு பர்சன் நான், ஓகே தானே. அப்போது இது அவ்வளோ முக்கியமான ஒரு எக்ஸாமினேஷனு, கஷ்டம்னு இல்லைங்க, கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். இதுவே வந்து டிஎன்பிஎஸ்சி இது போன்ற வந்து தேர்வுகளாக இருந்திருந்தால் 30 நாளில் நம்ம கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் டெட் அப்படிங்கிறனால நம்மள ஒரு முயற்சி போடுறோம். அதற்காக நம்ம வந்து ஒரு பேட்சை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். வெறும் 149 ரூபா மட்டும்தான், அமௌண்ட்டுக்காக கிடையாது. நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்காக நம்மளும் ஒரு முயற்சி எடுக்கிறோம். 140, நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் 149 ரூபாய்க்கு பேட்ச் போட்டிருக்கிறோம், பரவாயில்லையே அப்படின்னு. அது முக்கியம் இல்லை. இது மாதிரி ஒரு 30 நாள், கடைசி 30 நாளில் கூட இது மாதிரி ஒரு பேட்ச் போட்டாங்கங்க. நான் வந்து டெட்டுக்கு வந்து இப்போ தாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அந்த 30 நாளுக்குள்ளேங்க என்னால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போட்டேங்க, அதில் நான் கிளியர் ஆகிட்டேங்க அப்படின்னு நாளைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து தமிழ்நாட்டு லெவல் ஹிட் ஆகும். அது உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் கிடைக்கும், எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நேம் கிடைக்கும். அதனால தான் வெறும் 149 ரூபா. ஏன்னா ஒரு டவுட் இருக்கும், 30 நாளில் கிளியர் பண்ண முடியுமா? அவங்க சொன்னாங்களே 1 வருஷம் ஆகும்னு சொன்னாங்களே, 6 மாதம் ஆகும்னு சொன்னாங்களே, 8 மாதம் ஆகும்னு சொன்னாங்களே, 30 நாளில் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்களுக்கு இது இருக்கும். அதை போக்கணும் அப்படிங்கிறது வெறும் 149 ரூபா போட்டிருக்கோம். சரி, 149 ரூபா தானே கட்டுவோம், என்னங்க 149 ரூபா தானே கட்டுவோம், அமௌண்ட்டை கட்டுவோம். என்னதான் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமே, நம்மளோட முடிஞ்ச ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்துருவோமே அப்படின்னு எண்ணுவீங்க. அப்படிங்கிறதுனால தான் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது 149 ரூபா அப்படிங்கிறது அதுக்கு ஈக்குவல் இல்லை தான். பட் இருந்தாலும் அந்த ஒரு கிரெடிட், நாளைக்கு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரெடிட் அப்படிங்கிறது தான் அது வந்து கோடி ரூபாய்க்கு வேல்யூபிள் அப்படிங்கிற மாதிரி தான். புரியுதானாங்க? நான் என்னோட ப்ரெசென்ட்லாம் நான் இதை சொல்கிறேன், ஒரு பிரதர் சிஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க. அப்போது இந்த அமௌண்ட்டை விட நீங்கள் வெற்றி பெறுறது தான் பெரிய விஷயம், அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான்
ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறனால இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு 5 வாரம் போட்டிருக்குறோங்க. ப்ரோக்ராம் வந்து ஒரு 5 வாரம் போட்டிருக்குறோம். வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5 அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாரத்துக்கு மண்டே டு சண்டே, ஓகேங்களா? மண்டே டு சண்டே நல்லா படிங்க, சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பைன்டு பேட்ச் தான் இது. 2 பேரும் கம்பைன்டு பேட்ச் தான். நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி படிங்க அப்படின்னு சொல்லலாம். அது நீங்கள் படிக்கலாம். ஆனால் இருக்கிற 30 நாளில் படிக்க முடியுமாங்க? 6th மட்டுமே கம்ப்ளீட்லி படித்து முடிக்கிறதுக்கே நமக்கு 4-5 நாள் தேவை. அப்படிங்கிறப்போ இது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட் தான், நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு முயற்சி தான், அதுக்காக நமக்கு எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் தான், அது கோர்ஸ் கிடையாது, ஓகேங்களா? இது கோர்ஸ் கிடையாது, டெஸ்ட் பேட்ச் தான். வாரம் ஒரு சப்ஜெக்ட்டு எடுக்கிறோம், நம்ம வீடியோ பதிவு கொடுப்போம், எங்களுடைய தரப்பு அனலைசிஸ் பண்ணி இதெல்லாம் முக்கியமாக இருக்குதுங்க, இதெல்லாம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேப்பர் 1 மாணவர்கள் வந்து 1 to 5th நீங்கள் ஓனாக பார்த்துக்கோங்க. பேப்பர் 2 மாணவர்கள் வந்து 11th to 12th நீங்கள் ஓனாக பார்த்துக்கோங்க. நம்மளோட வந்து நம்ம வந்து கவர் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th, மெயின்லி 8th. இது படிக்கிறதுக்கு நேரம் பத்தாது, புரியுதுங்களா? ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட்டுங்க, ஓகே? நம்ம வாட் டு கவர் என்னென்னங்கிறது நம்ம வீடியோ பதிவுலாம் கொடுத்துருவோம். நமக்கு வந்து இப்போது ஹேண்ட் ரிட்டனும் வந்து அங்கங்கே தேவைப்படுறப்போ கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதுவுமே கொடுத்துரும். பட் இது மெயின்லி டெஸ்ட் பேட்ச் தான், ஓகேங்களா? மெயின்லி டெஸ்ட் பேட்ச் தான். நீங்கள் வந்து அப்படி எங்களோடவே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாங்க எக்ஸாம் வரைக்கும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட்டு ஒரு முயற்சியாவது எடுக்கலாம். கிளியரான சந்தோஷம் தானேங்க. டெட்டு 2025 கிளியர் குவாலிஃபைடு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு என்னங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அழகாக நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட நம்ம போய் ஜாபுக்கு போகலாங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் ப்ரைவேட்டில் ஜாப் போகலாங்கங்க. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். எதுக்கு நம்ம விடணும், ஒரு அட்டெம்ப்ட் கொடுப்போமே, அந்த ஒரு கான்செப்ட் தான், ஓகேங்களாங்க? அப்படி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8778963630 இதுக்கு வந்து ஜிபே ஃபோன்பே அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு 149 ரூபாங்க. இல்லை சார் அமௌண்ட் இல்லை, அது கூட என்கிட்ட இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க. நான் சொல்லிட்டேன், காசுக்காக கிடையாது, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுங்க, ஜாயின் பண்ணுங்கள், படிங்க, சரிங்களா? அப்புறம் இந்த 8525049011 இதுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அட்மின் இருக்காரு, அதுக்கு தனியாக ஒரு பொறுப்பு ஒருத்தர் கொடுத்துருக்குறவங்க, அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க, ஓகே தானேங்க? அவ்வளோதாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க. இந்த வீடியோ பதிவில் சொன்னது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து, என்னுடைய ஒரு தனிப்பட்ட இது தான். என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கிக்கு என்ன சொல்லணும் அதுதான், அதை தாண்டி எதுவும் இல்லை. ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.